பாத்தி இந்த வீடியோவில் அவனோட ஸ்பான்சர்ஸ் பற்றி பேசணும்னு சொல்லிட்டு இருந்தல. அது ஃபஸ்ட் டைம் அப்போ தான் ட்ரை பண்ணுறேன். பண்ணிவிட்டு கேக் வெட்டலான் இருக்கும்போது ஒழுங்காக காசு கொடுத்தே வாங்கியிருந்துருக்கலாம். கேக் பண்ணிவிட்டு வெட்டும் போது கரெக்டாக எங்கள் அத்தா வந்தார் வீட்டுக்கு. என்னை காப்பாற்றுறதுக்கு வந்தார். அதை எடுத்து எனக்கு அந்த ரியாக்ஷன் மறக்கவே முடியாது. அதை எடுத்து வாயில் வச்சுட்டு எங்கள் அத்தாரால் துப்பவும் முடியலை, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியலை. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மாம் சீக்ரெட். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சண்டே ஒரு ஸ்பெஷல் லன்ச் நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கான ப்ரிப்ரேஷன் வீடியோன்ட்டு நான் முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. லன்ச் பார்த்திங்கன்னா சிக்கன் தம் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ பிரியாணி பண்ணுறனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக இருக்கட்டும்ட்டு எக் மாயோ சாண்ட்விச் பண்ணுறேன் கார்லிக் ப்ரெட்டில். காட், என்னால் கண்டே பிடிக்க முடியலையே. இட்ஸ் டூ ஹார்ட் ஜாரா. டாடி, உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா விச் இஸ் ரியல்னு? No, it's paper. The right is real, and the scissors. This is a paper because this is fake I made. Yeah. இன்னைக்கு வந்து சிக்கன் தம் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஒரு இதில் வந்து பாயில் சுடுதண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்றில் வந்து இதில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். மசாலா எல்லாமே ரெடி பண்ணி இதில் தான் தம் போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து சிக்கன் மேரினேட் பண்ண போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன். இதை நம்ம நாளே மேரினேட் பண்ணி வச்சோன்னா இன்னும் நல்ல மசாலா இறங்கி ஜூஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் கபாப் மசாலா சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ மிளகாய்த்தூளுக்கு பதிலாக நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் கபாப் மசாலா சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் வாஷ் பண்ணதை நம்ம இதில் சேர்த்துடலாம். ஸோ இதை நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு க்ளீன் ஷீட் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா பிரியாணி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து பண்ணுறதுக்கு. பேன் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு பட்டை, 4 ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க 3 வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரைத்தா பண்ணி வச்சிடுறேன். வெங்காயம் வந்து பிரியாணிக்கு எடுத்ததில் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதுலேயே நான் ரைத்தா பண்ணிடுறேன். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். சிக்கன் ஸ்குவேர் பண்ணுறதுக்காக நான் நேற்றே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். குச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவராக தண்ணியில் ஊறிட்டுருக்கு. குச்சியா? குச்சி. இப்போ இதை வந்து குச்சியை தண்ணியில் ஊற வச்சேன். ஆக்சுவலாக பேர்ன் ஆகும். ஓகே. அதனால் இதில் ஆனியன்ஸ் சேர்த்தா நல்லாயிருக்கும். சீக்கிரமாக வேணாமாங்க? ஆனால் இப்போது மேரினேட் பண்ணும்போது மேரினேட் இல்லை இல்லை, பட் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இட்ஸ் ஓகே, இப்படியே இருக்கட்டும். இது பண்ண போகிறேன்னு சொல்லவே இல்லை என்கிட்ட. நான் நிறைய ரெசிபி யோசித்தேன். சரி
முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது ரொம்ப வேலையும் இல்லைல்ல. என்னடா இதில் வைக்க போகிறேன்? இன்ஸ்டன்ட் இதில் வச்சு ஏர் ஃப்ரையில் வச்சிடலாம். ஓகே தானே? ஓகே ஓகே. எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நாளைக்கு ஸ்கூல் கூட ஜாராக்கு சப்பாத்தி ரோல் கூட ஸ்டஃப் பண்ணி கொஞ்சம் நிறையா இருக்குது. இதை அப்படியே எடுத்து வச்சோன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு ஜாராக்கு பேக் பண்ணி கொடுத்துருவோம். ஜிப்லா பிடிக்கிறேன். ஆனியன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தேன். அது கூடவே வந்து ஒரு 2 தக்காளி வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். ரெடியா? அட சொல்லுங்க. இதில் கொஞ்சோடு தண்ணி கலந்து மசாலா எல்லாத்தையும் இதில் சேர்த்து. ஸோ சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். சிக்கனுமே கொஞ்சம் தண்ணி விடுன்றனால கம்மியாகவே சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா ஒரு 4-5 சேர்த்துட்டேன். கடைசியாக வந்து கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறேன். நீர் கூலியாட. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐயோ மெயினான இன்க்ரீடியன்ட் உப்பு போட மறந்துட்டு. கோழி உப்பு போடாதா? தண்ணி மட்டும் தான் விடுமா? அதுக்கு தான் அது பயங்கரமாக ஞாபகம் இருக்கும். ஏன் சொல்லு? பாவம் அவங்க தான் வந்து ஆக்சுவலாக என்னாச்சுன்னா அந்த கேக் வந்து ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நான் ட்ரை பண்ணுறேன். பண்ணிவிட்டு கேக் வெட்டலான் இருக்கும்போது ஒழுங்காக காசு கொடுத்தே வாங்கி இருந்துருக்கலாம். கேக் பண்ணிவிட்டு வெட்டும் போது கரெக்டாக எங்கள் அத்தா வந்தார் வீட்டுக்கு. என்னை காப்பாற்றுறதுக்கு வந்தார். அதை எடுத்து எனக்கு அந்த ரியாக்ஷன் மறக்கவே முடியாது. அதை எடுத்து வாயில் வச்சுட்டு எங்கள் அத்தாரால துப்பவும் முடியலை, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியலை. ஆனால் இந்தியாவுக்கு போயிட்டு நான் ஒரு வாட்டி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணி நான் எங்கள் அத்தாட்ட கொடுப்பேன். நான் சொல்கிறத விட நீங்கள் தான் சொல்லுங்க. டெஃபினட்டாடா. முன்னாடிலாம் நம்மக்கிட்ட டூல்ஸ் இருக்காது. இப்போது டூல்ஸ் இருக்குது. ப்ளஸ் நீ நிறைய பார்க்குற, நிறைய ஷோ பார்க்குற, நிறைய புக்கு பார்க்குற. ஸோ டெஃபினட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நீ லாஸ்ட் இயர் பர்த்டே பண்ணல குலோப் ஜாமுன் கேக், அது லிங்க் போடு. பாத்தி, இந்த வீடியோவில் அவனோட ஸ்பான்சர்ஸ் பற்றி பேசணும்னு சொல்லிட்டு இருந்தல. நான் தான்டா. நான் தான்டா உனக்கு பெரிய ஸ்பான்சர். 100% ஸ்பான்சர் பண்ணுறேன். கடைசியாக ஒரு 1/2 லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் வந்து கொஞ்சோண்டு மசாலா வந்து நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு லேயர் ரைஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே புதினாலாம் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்ச கிரேவியும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே திரும்பி இன்னொரு லேயர் ரைஸ் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா தம் போட்டுட்டேன். ஸோ பிரியாணியும் நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் ஸ்கியூவரும் ரெடி ஆகிடுச்சு. Happy birthday to you. Happy birthday dear daddy. Happy birthday to you. Yeah, clap your hands. Make a wish. Make a wish. More fidget spinner. கேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. இதோட மெஷர்மெண்ட் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்குள்ள கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் காட்டுவேன். ஜஸ்ட் வந்து 2 செகண்ட்ஸ்லாம் பார்த்து டக்குன்னு சொல்லணும். அதாவது ரொம்பலாம் யோசிக்க 2 செகண்ட்ஸ்ல எப்படி பார்க்க முடியும்? ஆக்சுவலாக அதான் கேம். சரி 5 செகண்ட்ஸ் இல்லைங்களா? ரொம்ப What is wrong with this sentence? Wrong ஓட ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. வேற after 3 mistakes. ஆனா நீ 2 செகண்ட்ஸ் கொடுத்தியா? நிறைய எனக்கு இதாக ஒரு ஃபிளாஷ் கூட நீ பண்ணல. சரி ஓகே, திரும்பி நான் சரி நீ டைம் பண்ணா 3 4 5 சொல்றேன். 3 இது வந்து நீங்க கண்டுபிடிச்சீங்களா? 1 2 3 4 5. என்னென்ன மிஸ்டேக்ஸ்? ராங்ல வந்து W இல்ல. ரெண்டு வாட்டி திஸ் சைடு இல்ல.
சென்டென்ஸ்ல வந்து ஈக்கு பதிலா டென்ஸ் PAN வந்து சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கேம். Open. Sarah and Sam saw 7 sharks. How many S are there in the sentence? 1, 2, 3, 4, 5. Sarah and Sam saw 7 sharks. How many is Sarah and Sam saw 7 sharks. How many is 7? 8. Oh, sentence. நீ மறந்துட்ட sentence. Sentence அது இருக்குல்ல. ஓ இல்ல 9 இருக்கு. இதுல கூட S இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்துதா? ஓகே. 1 2 3 4 5 6 5 6. ஏதோ ஷார்க்ஸ் ரெண்டு S இருக்கு. கொஸ்டின் கேட்டவே தப்பு. 8 9. ஓகே, டோட்டலி 9. ஏய் நான் how many yes அதெல்லாம் இது வரைக்கும் கரெக்ட்டா சொன்னேன். அது வரைக்கும் கரெக்ட்டா சொன்னேன். சென்டென்ஸ். அந்த இந்த this sentence நான் பார்க்கவே இல்ல. ஓகே. அடுத்த क्वेश्चन. After. What? Okay. What? அடுத்த क्वेश्चन பாத்துட்டீங்க தானே? பாக்கல. How can you சரி. How can you make 7 even? Nice word. How can you make 7 even? 7ல S இருக்கு given ஆயிடும். டாடி, அதுக்கு தான் நான் 5 செகண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்தேன், நீங்க அது பாத்தீங்க. அது क्वेश्चन நான் முதல்ல பார்க்கவே எனக்கு இருந்துச்சு. வாங்க பாரு Actually இந்த क्वेश्चन நான் வந்து 7 கூட 1 ஆட் பண்ணா even ஆயிடும். whatever you say is right. 7 S எடுத்துட்டா even. S E V E N S கட் பண்ணா even. ஈஸியா இருக்கு. என் ஸ்கூப்லலாம் சென்ட் பண்ணிருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓ 7 + 7 போட்டா 14 வரும். 14 வந்து ஈவன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் இல்ல. தேங்க்ஸ் ஃபார் டாடி. நெக்ஸ்ட். What's black when அப்புறம் நான் பேசுறது கேட்காதுல்ல. நீ அப்ப காட்டிடு அவங்களுக்கு. What's black when you get it? ஓகேவா? Red when you use it and white when you are done with it. இது ஒரு riddle. இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. What's black when you get it? Red when you use it. White when you done with it. What's black? Oh, charcoal. இங்க பாத்தீங்களா? இல்லடா, எத்தனை வாட்டி வாங்கி எங்க போனாலும் இதெல்லாம் பண்ணுவோம். சோ இந்த क्वेश्चन வந்து நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. பட் நான் வந்து இதோட ஆன்சர் வந்து ஃபுல்லா நான் சொல்ல மாட்டேன். இதோட ஆன்சர் வந்து நீங்களும் கண்டுபிடிங்க. கமெண்ட் நீங்க சொல்லுங்க. நான் கட் பண்ணிடுவேன். பட் ஆனா அவங்களும் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லட்டும் என்னென்ன நம்பர்ஸ் வந்து அவங்க பார்த்தாங்க அப்படின்ட்டு அவங்களும் கமெண்ட்ல சொல்லட்டும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல அதோட கரெக்ட் ஆன்சர் என்ன நான் சொல்லிடுறேன். ஸோ இதுதான் கொஸ்டின். இதுல உங்களுக்கு என்னென்ன நம்பர், how many numbers do you see in this image? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned. Thank you for watching. Bye. Bye.